பன்னீர் பணியாரம் ஒரு அருமையான சாய்ஸு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஃபார் மீ. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 6 பேருக்கு: பன்னீர் 400 கிராம், உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, கேரட் 1, கேப்சிகம் பாதி, பச்சை மிளகாய் 3, மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, மைதா மாவு 7 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம், எள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் தூள் மற்றும் முந்திரி 12. உருளைக்கிழங்கு தோலை முதல்ல சீவிடுங்க. அதை சின்னதாக நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து கொதிக்க வைங்க. கேப்சிகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டை சீவிட்டு அப்புறம் நறுக்கணும். தேவையான பொருட்களின் அளவு உங்கள் பார்வைக்கு இங்கே நான் காமிச்சிருக்கேன். பன்னீர் பணியாரம் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இதுதான். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பாலை சேர்த்துருங்க. கூடவே நெய்யும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு ரொம்ப கம்மி தீயில் இதை சூடு பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பதத்தில் ஆகிடும். இது ஒரு அருமையான வாசனை கொடுக்கும். இதில் நம்ம இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு, நறுக்கின காய்கறிகள், மிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடணும். தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் பன்னீரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மேஷ் பண்ணணும். மேஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸ் மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. இப்போ குழிப்பணியாரம் பண்ணுற வாணலில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நாம் செஞ்சு வச்ச இந்த பன்னீர் உருண்டைங்களை அதில் வச்சுட்டு சூட வைங்க. மிதமான தீயிலே இருக்கட்டும். ஒரு அருமையான ஸ்மெல்லு இப்போவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பன்னீர் உருண்டைங்களை திருப்பி விடணும். இதே மாதிரி திரும்ப சூட வைங்க. பொன்னிற கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நல்ல மொறுமொறுன்னு சுவையான பன்னீர் பணியாரம் தயார். இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை ஏதாவது மின்ட் சட்னி அந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.